ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய நல்வணக்கம். இன்று அதாவது 30/7/2025 ஷஷ்டி, வளர்பிறை ஷஷ்டி. ஷஷ்டியோடு சேர்ந்து அஷ்ட நட்சத்திரமும் புதன்கிழமையும் சேர்ந்தே வருவதால் இன்றைய நாளை தவறவிடாமல் நாம் முருகனை வழிபட்டால் நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல் நிறைவேறும், வெற்றி கிடைக்கும், வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும். கல்வி, ஞானம், கலைகள், படிப்பிற்கு அதிபதி புத பகவான். இன்றைய நாளில் ஷஷ்டியும் சேர்ந்தே வருவதால் நாம் முருகக் கடவுளையும் புத பகவானையும் சேர்த்தே வணங்கினால் நம்முடைய பிள்ளைகளின் கல்வி சிறக்கும். புதன் ஓரே டைம்ல நாம் பூஜையை மேற்கொள்ளலாம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஷஷ்டியும் மிகவும் சிறப்பானது. இன்றைய நாளில் நாம் கோவிலுக்கு செல்ல முடிந்தால் கோவிலுக்கும் செல்லலாம். விரதம் இருக்க முடிந்தவர்கள் விரதம் இருக்கலாம். அல்லது வீட்டிலேயே நாம் எளிய முறையில் வழிபடலாம். படம் இருந்தாலோ வேல் இருந்தாலோ நாம் ஒரு சிறிய அபிஷேகம் செய்து வைத்துவிட்டு பிறகு நாம் ஏதாவது பிரசாதம், அதாவது நம்மால் முடிந்த பிரசாதம், சர்க்கரை பொங்கலோ பாயசமோ, அப்படி இல்லை என்றால் பால் பழம் வைத்து நாம் பாலில் தேன் கலந்தோ அல்லது கற்கண்டு கலந்தோ வைக்கலாம். கோவிலுக்கு செல்ல முடிந்தால் அபிஷேகத்திற்கு தேவையான பால், சந்தனம், தேன் நாம் வாங்கி கொண்டு செல்லலாம். பூஜை செய்யும்போது நாம் முருகனுக்கு ஷட்கோண கோலம் போட்டு அதற்கு மேலே நாம் 6 அகல் தீபம் ஏற்றி வைக்கலாம். நெய்யோ நல்லெண்ணையோ ஊற்றி நாம் ஏற்றலாம். அல்லது சில பேர் வெற்றிலை தீபம் போடுவார்கள். நாம் என்ன வேண்டுதல் இருக்கோ நாம் அந்த வேண்டுதலை வைத்து 6 வாரம், 9 வாரம், 11 வாரம் இந்த வளர்பிறை ஷஷ்டியில் நாம் தொடர்ந்து செய்தோமே ஆனால் நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல் நிறைவேறும். ஒரு டைம் காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இந்த நேரத்தை நாம் தவற விட்டால் கூட காலை 9 மணிக்கோ அல்லது மாலை 6 மணிக்கு, அதாவது 5 to 6 அந்த டைமில் கூட நாம் விளக்கேற்றி வைத்துவிட்டு நாம் முருகனை வழிபடலாம். நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும், குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடமும் எனக்கு முன்னே தோன்றினே. நமக்கு தெரிந்த முருகர் பாடல்களை பாடலாம். அப்படி இல்லையென்றால் ஓம் சரவண பவா என்று 108 முறை நாம் சொல்லலாம். நாம் இந்த நாளை தவறவிடாமல் வழிபாட்டினை மேற்கொண்டு நம்முடைய வேண்டுதலை வைத்து முருகனுடைய அருள் ஆசையை நாம் பெறுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.